ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் டிடி அருண். டிடினா டெய்லி டிரைவ். இந்த யூடியூப் சேனலில் நம்முடைய வாழ்க்கை பயணங்கள் ஏற்படுற சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா 25 ஜூலை 2026. சேனல் ஆரம்பித்து 2வது நாள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். 2வது நாள் ஃபுல் டே நம்ம என்ன வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத போடுறத சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஊபரும் ரேப்பிடோவும் ஆன் பண்ணியிருக்கோம். அதில் டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆச்சு. 9:30 லாகின் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 88,480 88,450 கிலோமீட்ரு. ஊபரில் ஒரு புக்கிங் ஒன்று வந்திருக்குது. இங்கேருந்து பிக்கப் பண்ணி வடவழி ட்ராப் பண்ணிட்டு பேசலாம். டைம் கரெக்டாக 9:54 வடவழியில் ட்ராப் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா 210 ரூபா வந்துச்சு. கஸ்டமர் வந்து 250 ரூபா பே பண்ணியிருக்காங்க. 40 ரூபா எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ணியிருக்காங்க. அப்படியே கன்யூஸாக அடுத்து என்ன வாடகை வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த புக்கிங் வந்து ரேப்பிடோவில் வந்திருக்கு. ரேப்பிடோவில் இங்கே வடவழி பயோலைன்லேருந்து பிக்கப் பண்ணி ட்ராப்பு மதுக்கரில் வந்து ட்ராப் புக்கிங் வந்திருக்கு. அதுக்காக போயிட்டுருக்குறோம். அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு நான் கவனிக்கல, டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். போய்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்றத சொல்கிறேன். அந்த புக்கிங்கை ட்ராப் பண்ணியாச்சு. வடவழி பயோலின்லேருந்து மார்க்கெட்லாம் தாண்டி ரைட்டில் பாலக்காடு பைபாஸில் வந்து ஒரு கிலோமீட்டர் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. 22 கிலோமீட்டர் என்னமோ டோட்டலாக வந்திருக்கு. 510 ரூபா வந்து ட்ரிப்போட அமௌண்ட் வந்தது. 40 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து 550 ரூபா வந்து போட்டுவிட்டாங்க. பரவாயில்ல. ஆனால் புக்கிங் வந்து இங்கெல்லாம் வந்து வரக்கு வாய்ப்பு கம்மி எனக்கு தெரிஞ்சு. அதனால் நம்ம அந்த மதுக்கரை மார்க்கெட்டு இல்லை மதுக்கரை அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். செம்ம டிராஃபிக்கு, என்னன்னே தெரியல. பைபாஸ் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். பைபாஸில் எந்த வண்டியுமே போகலாமா? இங்கே போகுது, ஆனால் என்னாச்சுன்னு தெரில. பைபாஸ்லேருந்து கீழே இறங்கி கோயம்புத்தூர் போகிற வண்டியெல்லாம் கொஞ்சம் இல்லை ஃபுல்லாக வந்துருக்குது. அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அடுத்த புக்கிங் வந்தோடனே ஷேர் பண்ணுறேன். ரோடு வந்து டிராஃபிக்காக இருக்குது, காட்டுறேன். தெரியுதா? இன்ச்சு பை இன்ச்சாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இதுதான் பைபாஸில் மேலே வண்டி எதுவுமே போகலையே, என்ன ரீசன் தெரில. ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. அதனால தான் இங்கே போயிட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு அப்புறமா போகலாம். மக்களே, பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம சென்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்ல. சென்னைக்கு போனால் ஏதாவது புக்கிங் வந்ததுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, சில்வர் டாக்ஸிலையும் பிளாப்லாவிலையும் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்து பிளாப்லா காரில் இருந்து நமக்கு ஒரு புக்கிங் ஒன்று வந்துருக்குது. எப்படின்னா, திருப்பூர்லேருந்து பிக்கப் பண்ணி சென்னை மதுரவாயில் ட்ராப்னு சொல்லிட்டு புக்கிங் வந்துச்சு. கூப்பிட்டு பேசுனா ஆள் யாரும் வரலையாமா. ஒரு சின்ன பார்சல் மட்டும் கொண்டு வந்து தரணுமாம்மா. ஏதோ டிஷர்ட் ஆமாம், அது கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நமக்கு அது அந்த ஒரே ஒரு அவங்க மட்டும் தான் கூப்பிட்ருக்காங்க. வேறு எந்த புக்கிங் இன்னும் வரல. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம போயிட்டு ஆகணுமா. அதனால் சரி ஓகே நானே கொண்டு வந்து தந்துடுறேங்க, ஆனால் ஒரு சீட்னுடைய ஃபேருக்கு வர முடியாது, எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே நான் ஒரு 2000 தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, பிளாப்லா காரில் வந்துட்டு நம்ம சீட்டுக்கு தான் வந்து கணக்கு. இப்போ 4 சீட் இருக்குன்னா 4 சீட்டுக்கு வந்து நம்ம பஸ்ஸோட ஃபேர் அளவுக்கு தான் சொல்ல முடியும். ஒரு சீட்டு வந்துட்டு 1050 ரூபா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அப்போ 4 சீட்டு 4200 ரூபா ஆகுது. அப்படின்னா 4 பேர் வருவாங்க, அவங்க கூப்பிட்டு போய் நம்ம ட்ராப் பண்ணுவோம். ஃபிக்ஸடாக ஒரு இடத்துலேருந்து பிக்கப் பண்ணி ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுவோம். இப்போ நான் எப்படின்னா கோயம்பேடில் பிக்கப் பண்ணி கோயம்பேடில் வந்து ட்ராப் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ ட்விஸ்ட் என்ன போச்சுன்னா, எந்த ஒரு பஸ்ஸும் வரல. ஒரே ஒரு பார்சல் மட்டும் அங்கே கொண்டு போய் தரணும். அது டிக்கிலே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே மேம் நானே கொண்டு வந்து தந்துடுறேன். ஏன்னா இப்போ நமக்கு என்னென்னா சிஎன்ஜி அடிக்கணும். சிஎன்ஜி அடிச்சு நம்ம அங்கே போயிட்டா போதும்.
இப்போ நம்ம தனியாக போனோம்னா சிஎன்ஜிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1500 to 2000 rupees கிட்ட ஆயிரும். டோல் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா. டோல் இல்லாமல் போனோம்னா மறுபடியும் 2 hours எக்ஸ்ட்ரா ஆகும். கொஞ்சம் அவுட்டரில் போகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம், இன்னும் நம்ம அதே முடிவு பண்ணல. டோல் வழியாக போகிறோமா இல்லை ஒயிட் டோல்ஸில் போகிறோமா அப்படின்றது இன்னும் முடிவு பண்ணல. இப்போது அவங்க ஃபைனலாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 2000 தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், எனக்கு 3000 தாங்க, நான் எந்த பர்சனையும் ஏற்றலை, நான் அவங்கள வந்து அந்த பார்சல் நான் வந்து கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுவும் கோயம்பேட்டில் இல்லை, மதுரவாயில் கொண்டு வந்து தர சொன்னாங்க. ஓகே தான், வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு 1500 2000 சிஎன்ஜி அடிக்கிற காசும் வந்துடுச்சு. நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ஏன்னா 500 சில்லற கிலோமீட்டர் வரும், 520 540 கிலோமீட்டர் வருமோ வரும். அதனால் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது பண்ணலாமா அப்படின்ற ரெண்டாவது பார்க்கலாம். டயர்டாக இருந்ததுன்னா ரெஸ்ட் எடுக்கலாம், அப்படின்னா வேணாம். இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டாங்க அவங்க. என்னென்னா காலையில் அவங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டாமா. அவங்க போட்டிருக்கிறது வந்து பார்சல் போட்டிருக்கிறது என்னென்னா டிஷர்ட் தான் பார்சல் போட்டிருக்காங்க. ஏதோ ஈவெண்ட்டுக்காக தான் போட்டிருக்காங்களாமா. அதனால் எனக்கு நைட்டு எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்து தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கொடுத்து தான் ஆகணும். 1000 rupees வந்து அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸும் ஜிபே பண்ணிட்டாங்க. கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஸோ மக்களே, அவ்வளோதான், நம்ம கிளம்பியாச்சு. எங்கேருந்துன்னா இது வந்து ஒரு நிமிஷம், சீட் பெல்ட்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சீட் பெல்ட்லாம் போட்டாச்சு. டைம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா 1:50க்கு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்னா, இங்கே வந்து என் ஒய்ஃபு சாப்பாடு, அப்புறம் வாட்ரு, அப்புறம் பேகு. ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம உடனே வரமாட்டோம். எப்படியும் ஒரு 2-3 இல்லை, ஒரு 1 week கிட்ட நம்ம அங்கே வந்து ஹோட்டலாக அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். நம்ம எப்போவுமே நான் எப்போவுமே கும்பிட்றேன் எங்கள் அம்மா ஸ்ரீகாட்டிலே மாரியம்மன் துணையால் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு நல்லபடியாக வண்டி ஓட்டிட்டு நல்லபடியாக திருப்பி கோயம்புத்தூருக்கு வரணும். என் கூடவே நீங்களும் இருங்க. டெய்லி வீடியோ போடுறேன். எப்படி நான் பிளான் பண்ணியிருக்கேன்னா, டோட்டலாக வந்து 500 கிலோமீட்டர் வருது. மேலே வரும் ஒரு அப்ராக்சிமேட்டாக 500 கிலோமீட்டரு. திருப்பூர் போய் நம்ம பிக்கப் பண்ணும்போது ஒரு 50 கிலோமீட்டர் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் வந்து ஒரு 450 கிலோமீட்டர். அங்கேயுமே ஒரு 500ன்னு வச்சுக்குவோம் அப்ராக்சிமேட்டாக. நம்ம வந்து ஒரு 250 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு 13 to இது ஒரு 15 to 20 minutes வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோமோ இல்லையோ காருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம கரெக்டாக டிஹெச்லேருந்து பேக்கெட் வழியாக வந்து அவினாஷ் ரோட டச் பண்ண போகிறோம். இன்னொரு சின்ன ஆசையும் இருக்குது. என்னென்னா, நம்ம சென்னை போகிறோம்ல, சென்னையில் வந்து மைக்கில் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். நமக்கு கேமரா கூட இது ஓகே, கொஞ்சம் நாள் கழிச்சு கூட வாங்கிக்கலாம். மைக்கு மட்டும் வாங்கிட்டா நான் பேசுகிற வாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக கேட்கும். பார்க்கலாம். ரெண்டே கால் ஆயிடுச்சு. இன்னும் 1 hour காட்டுது.